அதிமுக, திமுக இரண்டும் ஊழல் கட்சிகள் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மதுரை கிரானைட் முறைகேடு குறித்த IAS அதிகாரி சகாயத்தின் அறிக்கை பற்றி அதிமுக, திமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் வாய் திறந்து பேசவில்லை என்று குற்றம் சாட்டினார். அதிமுக, திமுக கட்சிகள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுக்கவே விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மணல் கொள்ளையை பற்றி பேசுவதே கிடையாது. மணல் கொள்ளையடிப்பவர்களும் ரெண்டு கட்சியை சேர்ந்தவர்கள், கான்ட்ராக்ட் கேட்டு பணம் வாங்குவவர்களும் ரெண்டு கட்சியை சேர்ந்தவர்கள். அதே நேரத்தில் அங்கே கிரானைட் கொள்ளை இன்றைக்கு அங்கே மதுரையில் 1,60,60,000 கோடி ரூபாய் கொள்ளை நடந்திருக்கிறது என்று சகாயம் அறிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையை சட்டமன்றத்தில் வைத்து